வணக்கம் துரைகர்ணா சார். வணக்கம் சகோதரா. சார், செங்கோட்டையன் அவர்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. அடுத்த நகர்வா தாவேகா போறாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்குது? அவருடைய நகர்வுகள் குறித்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன சார்? இல்லப்பா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரிகிறது. எனவே இந்த நெருக்கடியிலிருந்து கட்சியை மீட்பதற்கு ஒரு ஒன்றுபட்ட வலிமைமிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக வேண்டும் என்கிற கருத்தாக்கத்துல கடந்த 3-4 ஆண்டுகளாக திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா அதற்கான முன்முயற்சியை எடுத்தார்கள், நடக்கல. திரு செங்கோட்டையன் அவர்களும் 7-8 மாதங்களுக்கு முன்பு இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு கட்சி ஒரு பெரும் பின்னடைவை, சரிவை சந்தித்திருக்கிறது. இந்த சரிவில் இருந்து கட்சியை மீட்டெடுக்க வேண்டும், அதிமுகவை மீண்டும் வெற்றி பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில தான் திரு செங்கோட்டையன் தன்னோடு ஒரு 5 முன்னணியினரை அழைத்து சென்று திரு எடப்பாடியிடம் வலியுறுத்துறார். அது நடக்கல. திரும்ப ஒரு 7-8 மாதம் பொறுத்து பார்த்துட்டு வெளிப்படையாகவே அந்த கருத்தை சொல்றார். ஏன்னா இந்த 6 பேர் தன்னை சந்தித்து ஒருங்கிணைப்பதை வலியுறுத்தினார்கள் என்று சொன்னது பச்சை பொய்ன்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல. அப்பவே அவங்க என்ன இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாருன்னு வேதனையில இருந்தாங்க. 6-7 மாதம் கழித்து கடந்த செப்டம்பர் மாதம் தான் ஒரு கெடு விதித்து ஒருங்கிணையணும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தாரு. அப்பவே அவரை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கிட்டாரு. பசுமன் அந்த கருத்தாக்கத்தில் இருந்த மற்றவர்களை திரு ஓபிஎஸ் அவர்கள், திருமதி சசிகலா, தினகரன் போன்றவரை போய் சந்திச்சாரு. அப்படிங்கறதுனால கட்சியின் அடிப்படை உறுப்பினர் இருந்தும் நீக்கிட்டாரு. இப்போ டிவிகேக்கு போறாரா சார் அவரு? அதுதான், நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைக்க விடாமல் தொடர்ந்து தடையாக, இடையூறாக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இனி ஒருங்கிணைவதற்கு சாத்தியமே இல்லை என்கிற நிலைப்பாட்டிற்கு திரு செங்கோட்டையனை திரு எடப்பாடி பழனிசாமி தள்ளிட்டாரு. ஒருங்கிணைப்பதற்கான முன்முயற்சியை பாஜக எடுத்து வருகிறது அப்படின்னு தான் கடந்த 1 மாத காலமா பேசிட்டு இருந்தார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வரைக்கும் அந்த கருத்தாக்கத்தில் இருந்தார். இப்ப அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறிவிட்டாருன்னா பாஜகவும் கைவிட்டு விட்டதோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம் இதுதான் களத்துல நிக்கும் அப்படின்னு திரு விஜய் சொல்றார். திமுகவை எதிர்த்து களமாடுவதற்கு தாவேகா ஒரு சரியான இயக்கம் என்று திரு கே.ஏ. செங்கோட்டையன் கருதி இருக்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் அரசியல் களத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டுங்கிறதான். சோ அந்த நிலைப்பாட்டிற்கு திரு எடப்பாடி ஒப்புக்கொள்ளாத நிலையில் ஒரு மாற்றாக தாவேகாவுக்கு சென்று அதை பலப்படுத்துவதற்கான ஒரு முன்முயற்சியை எடுக்கலாம் என்கிற நிலைப்பாட்டுக்கு அவர் வந்து விட்டாருங்கிறதான் தெரியுது. இது அதுதான் தாவேகாக்கு போய் அதிமுகவை இணைக்கிற அந்த இதெல்லாம் பாசிபிலிட்டி இல்ல சார்? இல்ல, நீங்க அரசியல்ல எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கறதா கடந்த பல ஆண்டுகளாகவே தெரிகிறது. யாரோடு இணைந்து என்ன நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்பது அவங்க அந்த முடிவை எடுக்கிற வரைக்குமே நமக்கு தெரியல. இதன் பின்னணியில் யாரு இருக்கிறார்கள், யாரு இயக்குகிறார்கள் என்கிற அந்த ரகசியங்கள், வதந்திகளும் இன்னும் பரவிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் என்ன ஒரு மிகப்பெரிய வருத்தம்னா, 53 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு மிக அணுக்கமாக இருந்தவர். அவருடைய அடையாளமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க செல்வி ஜெயலலிதா காலத்தில் ஒரு நடவடிக்கை எடுத்து சிறிது காலம் அவரை ஒதுக்கி வைத்திருந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணியினரும் அதிமுகவிலிருந்து திமுகவில் சேர்ந்த சில முன்னணியினரும் அவரை வலிய அழைத்த போதும் முடியவே முடியாது, என் வாழ்நாள் முழுவதும் நான் அதிமுகவில் தான் இருப்பேன் என்று சொன்ன திரு செங்கோட்டையனை நீ அதிமுகவில் இருக்க முடியாது என்று தூக்கி வெளியே போட்டு விட்டதால் வேறு வழி இல்லாம இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு. சார், இது தாவேகா அப்படிங்க ஃபைனல் ஆயிடுச்சா, இல்ல திமுகவையும் ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கிறாரா? இல்ல, இன்றைக்கு பனையூர் சென்று திரு விஜய் அவர்களை நீண்ட நேரம் சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார்.
திரு எடப்பாடியால் நீக்கப்பட்ட ஆதரவாளர்களும் சென்னையை நோக்கி வருகிறார்கள் என்கிற தகவலும் இருக்கு. ஒரு 45-50 பேரை வெளியேற்றினார்ல ஒன்றிய நகர மாவட்ட பொறுப்புகள்ல இருந்து எடப்பாடி நீக்கி அவர்களும் வருகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் இருக்கு. எனவே நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல சேருவதான அறிவிப்பு வந்ததுன்னா பேரவைத் தலைவரை பார்த்துட்டு ராஜினாமா கொடுத்துட்டு வந்தோடனே நம்ம PH மனோஜ் பாண்டியன் மாதிரி அறிவிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த நிலைப்பாட்டில் அவர் இல்லை என்பதை நிரூபிக்கிற வகைதான் பனையூர் போறாரு. பனையூர் சென்று விஜயை சந்தித்ததற்கு பிறகு அது உறுதிப்படுகிறது தாவேகா தான் அவர் இடம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப தாவேகாவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்க காலம் முதல் பயணித்த ஒருவர் கிடைத்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய அளவுல விஜய் உட்பட எல்லோருக்குமே ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். இதுல ஒரு நிறைவா ஒரு விஷயம் கேட்டுறேன், இது அதிமுகவுக்கு என்ன இழப்பு கொடுக்கும்? மிகப்பெரிய இழப்பை தரும். ஏன்னா நீங்க தமிழக வெற்றி கழகம் என்பது சிறுபான்மை வாக்குகள், தலித்து வாக்குகள், இளைஞர்கள் வாக்குகள், புதிய இளைஞர்கள், நடுத்தர பெண்கள் என்று ஒரு கணிசமான வாக்குகளை பிரிக்கிற பொழுது அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்க இப்ப இருக்கிற வாக்குகள் நீங்க என்டிஏவிலேயே யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியல. இந்த என்டிஏவுக்கு இங்க தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அழைப்பை எந்த அரசியல் கட்சி ஏற்கல, தேமுதிக உட்பட. அப்ப வலிமையான இயக்கமாகவும் இல்லை, வலுவான கூட்டணியும் இல்லை. இன்றைய நிலையில் இது அதிமுகவுக்கு மீண்டும் ஒரு பின்னடைவை, சரிவை ஏற்படுத்தும். இந்த கள யதார்த்தத்தை எடப்பாடி உணர மறுக்கிறார். அவர் 2026 தேர்தலில் அடி வாங்கினாதான் அதுக்கு உணர்வார் என்பதுதான் என்னோட பார்வை சகோதரா. நன்றி 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 சார், நன்றி பகிர்ந்து கொண்டதுக்கு.